காயத்ரி நீங்க சொல்லுங்க. நாங்க வந்து தயங்கி கேட்டுக்கிட்டே இருந்தோம். கார்த்திக் வந்து பாசமிகு கணவன் அவார்டு வாங்கிட்டாரு, இவர் வந்து பாசமிகு நபரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வச்சுக்கிட்டே இருந்தோம். சொல்லுங்க, அவர் எப்படி ஒரு பாசமிகு காதலனா? ஆக்சுவலி அவங்களுக்கான கரெக்டான அவார்டு இது. பிகாஸ் அவங்க நிஜத்துலேயும் அதே மாதிரி தான், வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இதுக்கெல்லாம் கூட கை தட்டலாம். எவ்ரிபடி நோஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸே கூட அவங்க அப்படி தான் பார்த்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப பாசமாக தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. என்கிட்டயும் அப்படி தான். அதான் இப்போ வந்து பாசமிகு காதலனா இருக்காரு. ஆமா கரெக்ட். உங்க ரெண்டு பேரும் பார்க்கும் போதே பயங்கர கியூட்டா இருக்கு. ஸோ உங்களுக்காக நாங்க ஒரு gift வச்சிருக்கோம். அதை நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஓகே, கேன் வி ஹேவ் தி கிஃப்ட்ஸ் ப்ளீஸ்? ஓபன் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வந்து நியம பதற அடிக்கிற இருமா. இது ரொமான்டிக் சீன் என்பதால் கொஞ்சம் அப்படி ரிங் எல்லாம் வந்து இப்படிலாம் கொடுக்க கூடாது. ப்ரப்போஸ் பண்ணனும் முட்டி போட்டு போடணும். கமான், ரிங்க மாட்டுங்க. இது வரைக்கும் பண்ணதே இல்ல. மிரட்டுவா. ஓ இது ஒரு நிமிஷம். என்ன காயத்ரி? இது வரைக்கும் பண்ணதே இல்ல. பண்ணதே இல்ல. பண்ணது கிடையாது. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு நாங்க பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க. பிடிச்சிருக்கு அப்படிதான் போச்சே தவிர Feb 14th கூட நாங்க ப்ரப்போஸ் பண்ணல. ஒரு 5-6 gift மட்டும் வாங்கி கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 5-6 gift வாங்கி கொடுத்து ஆஃப் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. இன்னைக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணியே ஆனோம். இதெல்லாம் யாருக்கா கிடைக்குமா இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம்? ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்றது எங்க அம்மா வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க. அட அவங்க பாசமிகு மாமியாரா இருக்க போறாங்க வீட்ல. அதான் நோ ஓகேவா? அப்பா பர்மிஷன். உன்னை நீ எப்படி என்ன அன்பா பார்த்துக்கிறியோ, மிரட்டலப்பா, பாசமாக தான் பேசுகிறேன், அன்பா பார்த்துக்கிறியோ அதே மாதிரி உன்னையும் உன் எதிர்காலத்தையும் நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். இது இத்தனை பேர் முன்னாடி நான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் இருக்காது. சரியா? ஐ லவ் யூ. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை வர்ணம் சேர்க்கும் போது வருமன் போதை கொள்ள முடியா ஓவியமும் எல்லோராசிற் பங்கள். ஐ லவ் யூ. லவ் யூ டு. உயிரே இல்லாத கல் கூட காமம் எல்லாரும் சார்பாவும் காதல் கொண்ட மானுடன் தான் என்று இதெல்லாம் இவ்வளோ போதும்பா. டிஜே நீ வாசிக்கிறது எனக்கு பயமாகுது.